சூப்பர் ஸ்டார் அந்த காலத்து ரோமியோ தெலுங்குல பண்ணிருக்காரு, அப்பவே ஒரு கேமியோ. பேன் இந்தியா லெவல்ல இருக்குது தலைவரோட ரேஷியோன்னு. இது எப்படி இருக்கு செக்மெண்ட்ல பேச வராரு பாலா சார். 3 ஜெனரேஷன் ரிப்பீட். சூப்பர் ஸ்டார் தான் எங்க ஹார்ட் பீட். எனிதிங் ஃபார் தலைவர் ஆயிடுச்சு எங்க ஹாபிட். அண்ணாமலை டெண்டர்சின்னு அன்னைக்கு மோட்டிவேஷன் ஆன எனக்குள்ள நானு. தலைவர் தான் என் பிசினஸ்க்கான பேக் போனு. என் தலைவர் வழி மோடிஸ் ஆன்னு பேச வராரு மெட்ரோ குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அரவிந்த் சார். சூப்பர் ஸ்டார் உருவாக்குனாரு ஒரு புது ட்ரெண்ட். கலெக்ஷன் நல்லாங்க லாட் ஆஃப் ஃபன் டே. குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு இல்ல ஒரு எண்ட். சூப்பர் ஸ்டார் ஒரு மைல் ஸ்டோன். அவர்னால தான் என் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கானு. ஐ அம் சூப்பர் ஸ்டார்ஸ் பிக் ஃபேன். ராஜா ரசிகன் ஆயிட்டேன் நானு. சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கு பிஎம் வரைக்கும் மவுஸ். எப்பவுமே அவருக்குன்னு இருக்க ஒரு தனி ஃபேன் பேஸ். ஹி இஸ் ஓஜி பவர் ஹவுஸ். திஸ் இஸ் ஆன் தலைவர் தர்பார் பாஸ். தலைவர் போல வேற யாரு? அம்மா காட்டல நிலா சோறு. சூப்பர் ஸ்டாரை காட்டி வளர்த்தாங்க பாரு. நானும் ஃபேன் பேச வராரு சந்தோஷ் பிரதாப் சாரு. தலைவர் தான் சினிமாவை பண்ணாரு ரூல். இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 27. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை. தலைவர் மேல இந்திய சினிமால இருக்க எல்லாருக்கும் மதிப்பு உண்டு. ஆனா தலைவருக்கு பெருமதிப்பு இருக்கு இந்திய சினிமால ஒருத்தர் மேலனா தி பிக் பி. எஸ், அமிதாப் பச்சன் அவர்கள் தான். அதற்கு காரணமா நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம், அமிதாப் அவர்களுடைய நிறைய படங்களை தலைவர் இங்கே ரீமேக் பண்ணியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட அவர்கள் இருவருக்குமான அந்த தொடர்பு எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்ல வராரு நம்ம பாலான ஆன் இது எப்படி இருக்க. பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருடைய 27வது நாள் தகவல் நம்பர் 261. ரஜினி சிவாஜி இணைஞ்சு நடிச்ச அந்த கடைசி திரைப்படமான படைப்பா திரைப்படத்தில் இயக்குனர் கே. ரவிக்குமாருக்கும் ரஜினிக்குமான முதல் திரைப்பட சந்திப்பு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல செல்வா கனகால நடிகை கே. ரவிக்குமார் டைரக்ட் பண்ண படம் தான் சக்திவேல். இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரஜினி தியேட்டருக்கு போறாரு. ரஜினி படம் பார்க்க போறாங்கிற செய்தியை ஏவிஎம் சரவணன் கே. ரவிக்குமார் சொல்லி நீங்க டக்குன்னு உடனே வாங்க சார் படம் பார்த்துருக்காங்கன்னு சொல்ல கே. ரவிக்குமார் முதலா தலைவரை சந்திக்கிறார். தலைவர் கே. ரவிக்குமாரை பார்த்துட்டு படம் சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நாள் ஷூட் பண்ணி கிட்டப்போ 29 டேஸ் அவர் ஆச்சரியப்பட்டு 29 நாள் ஷூட் பண்ண படமா, பரவாயில்லையே படம் சூப்பரா இருக்குன்னு பாராட்டியிருக்காரு. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் சந்திச்ச திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டாமை திரைப்படத்தோட ப்ரீவியூ. அப்ப கே. ரவிக்குமார் சாரே ஃபோன் பண்ணி சார் நீங்க நாட்டாமை படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. அப்ப ரஜினி சார் போய் நாட்டாமை படம் பார்க்குற. அப்பா சூப்பர் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல படம் பார்த்து வெளியே வந்தோடனே ஆர்பி சௌத்ரியா லிஃப்ட்ல மீட் பண்ணப்போ இந்த படத்துல தெலுங்கு ரைட்ஸ் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா, ஒருவேளை கொடுக்கலன்னா ஹோல்டு பண்ணுங்க, அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரஜினி ஹோல்ட் பண்றார். அப்படி ஒரு ஹோல்டு பண்ணி வாங்கி தன்னோட நண்பர் மோகன் பாபு கொடுத்த படம் தான் அந்த பெத்தராயுடு திரைப்படம். அதுல ஒரு கேமியோ ரோலும் பண்ணியிருப்பார். இங்க விஜயகுமார் பண்ண ரோல் அங்க செமையா பண்ணியிருப்பார் தலைவர். నా చెల్లెలి పసుపు కుంకాలు తుడి చెయ్యొద్దు. அப்படி நாட்டாம பிரிவியூக்கு கே. ரவிக்குமார் சார் கூப்பிட்ட மாதிரியே பாட்ஷா படம் பார்க்க வாங்கன்னு சொல்லி ரஜினி சார் கே. ரவிக்குமார் கூப்பிட்றாரு. கே. ரவிக்குமார் போய் படம் பார்க்குற. படம் பார்த்துட்டு சார் படம் சூப்பராக இருக்குது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார், உங்கள் கூட ஃப்ளாஷ்பேக்கில் இருந்த எல்லாத்துக்கும் வயசாகிடுச்சு, உங்களுக்கு மட்டும் எப்படி சார் வயசாகாமல் இருந்துச்சு, லாஜிக்கலாக பயங்கரமாக அடிக்கிறீங்கன்னப்போ நாங்களும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறப்போ ஷூட் பண்ணுறப்போ இதெல்லாம் எங்களுக்கு தோணுச்சு, இருந்தாலும் எங்களுக்கு டைம் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே போகிற வேகத்தில் இதெல்லாம் மறந்துடுவாங்க ஆடியன்ஸ் நம்பி நாங்கள் படம் எடுத்துருக்கோம், அதனால் நீங்களும் மறந்துருக்குன்னு சொன்னாங்க ரஜினி சார். அப்படி சொல்லிட்டு இப்படி என்னோட பிரிவுக்கு நீங்களும் உங்கள் பிரிவுக்கு நானும் வரதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எப்போ படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி உருவான திரைப்படம் தான் முத்து திரைப்படம். கே. பாலச்சந்திரோட கவிதாலயா ப்ரொடக்ஷனில் கே. ரவிக்குமார் இயக்க ரஜினி நடித்த முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எப்போ முதல் நாளே கிளைமாக்ஸ் ஷூட் பண்ண ஆரம்பிச்சாராம் கே. ரவிக்குமார். ரஜினி சாருக்கு ஒன்றுமே போயிடலாம், என்ன சார் படத்தை ஆரம்பிக்கும் போதே கிளைமேக்ஸில் ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப வித்தியாசமாக இயக்குறீங்கன்னு சொல்லி அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் கே. ரவிக்குமாரோட டைரக்ஷன் திறமை மேலே ரஜினிக்கு தனி பெரும் மரியாதை உண்டு. இப்படி கே. ரவிக்குமாருக்கும் ரஜினிக்குமான திரையுறவை பற்றி பேசுகிற நேரத்தில் கே. ரவிக்குமாரோட குருவான இயக்குனர் விக்ரம் அவர்கள் ரஜினி ஒரு வாரப்பத்திரிக்கையாக பேட்டி எடுத்தார். அதில் அவர் கேட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்ன, தலைவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான பதில் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 262. தகவல் நம்பர் 262. இயக்குனர் கே. ரவிக்குமாரோட குருவான விக்ரம் அவர்கள் ஒரு வாரப்பத்திரிக்கையாக ரஜினி ஒரு பேட்டி எடுத்தார்னு சொன்னேன். அந்த பேட்டியில் ஒரு கேட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி, அதுக்கு தலைவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். விக்ரம் சார் தலைவர்கிட்ட கேட்பாரு, சார் ஒரு படத்தோட வெற்றிக்கு தனி நபர் ஒரு நடிகர் மட்டும்தான் காரணம்னு சொல்றது நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டப்போ கண்டிப்பா இல்லைங்க, அது ஒரு டீம் ஒர்க். இன்னும் சொல்ல போனா நடிகன்கிற ஒரு நிர்வாணமான பொம்மை மாதிரி, அந்த பொம்மைக்கு டெக்னீஷியன் எல்லாம் சேர்ந்து சட்டை போடுறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, கம்மல் வைக்கிறாங்க, கொலுசு மாட்டுறாங்க, அப்படித்தான் அந்த பொம்மை அலங்காரமா அழகா மாறுது. ஒருவேளை அந்த பொம்மையில் ஏதாவது குறை இருந்தால் அப்போ நம்ம டெக்னீஷியன் அதாவது அலங்காரம் பண்ணாங்கல்ல அவங்கள எப்படி குறை சொல்கிறோமோ அதே போல் வெற்றிக்கும் அவங்க தான் காரணம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட படத்தில் வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னா எதுவுமே என்னோட கையில் இல்லைங்க, எல்லாமே டேரக்டர் அப்படின்னு டேரக்டர் கை காட்டுவார். அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரு படைப்போட வெற்றிக்கும் தோல்விக்கும் நடிகன் 10% கான்ட்ரிபியூட் பண்ணால் 90% மற்ற எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்பக்கூடியவர் தலைவர். இப்படி பொம்மையை வச்சு அழகான பதில் சொன்னால தலைவர். அப்படிப்பட்ட பொம்மை பத்திரிக்கையில் அவருடைய 100வது படத்தை பற்றி வந்த ஒரு தகவல் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 263.
தகவல் நம்பர் 263. பொம்மை பத்திரிகையில் தலைவரோட 100வது படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அது தலைவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100வது படத்தை கமல் அவர்கள் தயாரிக்கிறதாகவும் நீங்கள் நடிக்கிறதாகவும் சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உண்மைதான். உண்மையிலேயே கமல் அவர்கள் தயாரிக்க நான் அந்த படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் வேறு சில காரணங்களால் அந்த வாய்ப்பு இப்போ கேபி சார்ட்ட போயிருக்கு. கவிதாலயா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதான் என்னுடைய ராகவேந்திரா திரைப்படம் ரஜினி பதிவு பண்ணுறாரு. அதை சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றார். கண்டிப்பா இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சால் என்னுடைய தயாரிப்புல கமலோ இல்ல அவருடைய தயாரிப்புல நானோ கண்டிப்பா நடிப்பேன்னு சொன்னார். அப்படி சொன்னதான் இப்ப ஈடேற போகுது. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தலைவர் நடிக்க போறார், சுந்தர்சி டைரக்ட் பண்றாருன்னு சொல்லி இப்ப அவர் இல்ல, யார் டைரக்ட்னு தெரியாம இருக்கு. இருந்தாலும் இந்த முடிவு இப்ப எடுக்கப்பட முடியல. ரஜினியோட 100வது படம் எடுக்கும்போது இப்படி கான்வர்சேஷன் கமலுக்கும் ரஜினிக்கும் போயிருக்கு. அதை ரஜினி உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்படி கமல் தயாரிக்க அந்த தலைவர் 100வது திரைப்படத்தை அப்புறம் கேபி தயாரிச்சா கவிதாலயா ப்ரொடக்ஷன் கீழே. அப்படிப்பட்ட கேபி கமலை வச்சு இயக்கிய திரைப்படங்கள் இவருக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி எது அப்படின்னு தலைவர் பதிவு பண்ண ஒரு சம்பவம் இருக்கு. அதான் தகவல் நம்பர் 264. தகவல் நம்பர் 264. கேபி அவர்கள் இயக்குனதுல கமல் நடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி எது அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தலைவர் சொன்ன பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில். புன்னகை மன்னன் திரைப்படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த தற்கொலை காட்சி இருக்குல்ல, தற்கொலை காட்சியில் ஒரு ரேகா கீழே விழுந்து இறந்துருவாங்க. கமல் மட்டும் அந்த கம்பில் மாட்டிக்குவார், மரத்தோட கம்பில் மாட்டிக்குவார். அந்த கிளையில மாட்டிக்கிட்டு கத்துற சீன் இருக்குல்ல, அழுது கத்துற சீன் இருக்குல்ல, அந்த காட்சி தான் உண்மையிலே எனக்கு கமல் நடித்ததுலேயே கேபி இயக்குனதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி அப்படின்னு சொல்கிறார். அதே போல் கேபி பண்ணதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டப்போ, வரவு 8 செலவு 10 பாமா விஜயத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு பதிவு பண்ணுறார். அதே போல் கேபி அவர்கள் எழுதுனதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் எது அப்படின்னு கேட்டப்போ ரஜினி சொன்ன டயலாக், நீ விரும்பினது கிடைக்கலனா கிடைக்கிறத விரும்புன்னு சொல்லி கேபி அவர்கள் எழுதின டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக்னு பதிவு பண்ணுறார். இப்படி கமல் நடித்தாலேயே புன்னகைமன்னனோட தற்கொலை காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னார்ல, அந்த படத்தில் உதவி இயக்குனராக இணை இயக்குனராக இருந்த சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்குன பாட்ஷா திரைப்படத்தில் ரஜினியோட நண்பர் நடிச்ச சரண்ராஜ் ரஜினியை பற்றி என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்க. தகவல் நம்பர் 265. தகவல் நம்பர் 265. பாட்ஷா திரைப்படத்தில் ரஜினியோட நண்பர் நடிச்ச அந்த அன்வர் பாஷா கேரக்டர் பண்ணார்ல சரண்ராஜ், அவருக்கும் ரஜினிக்குமான திரையுறவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த பாட்ஷா திரைப்படத்தில் கூட அந்த ரோல், அந்த அன்வர் பாட்ஷா ரோலை பண்ண வேண்டியது மம்மூட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் மம்மூட்டி பண்ணால் மறுபடியும் தளபதி ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் சரண்ராஜுக்கு அந்த கேரக்டர் போதுங்க. அந்த சரண்ராஜ் பதிவு பண்ணுறார், ரஜினி சார் வீடுங்கிறது கோவில் மாதிரி, அங்கே யாராவது நெகட்டிவ் எண்ணத்தோட உள்ளே போனால் உள்ளே போகவே முடியாது, பாசிட்டிவான மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் ரஜினி வீட்டுக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு பதிவு பண்ணுறார். உண்மையிலேயே அந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி தான், ரஜினி எனக்கு தெய்வம் மாதிரி தான் அப்படின்னு பதிவு பண்ணுறார். அப்படிப்பட்ட இந்த அண்ணன் தம்பிக்கு இடையில ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரன் திரைப்படத்தில் 100 வருஷம் மாப்பிள்ளையும் பொண்ணு தான் வாழணும்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் தலைவர் ஒரு லேடி கெட்டப் ஒன்று போட்டிருப்பார். அந்த லேடி கெட்டப் போட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து இருக்கும்போது சரண்ராஜ் பின்னாடி இருந்து மெதுவாக வந்து, இப்போ உங்களை பார்த்தா பின்னாடி இருந்து பார்த்தா அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடலான்னு தோணுது தலைவர்னு சொன்னேன். தலைவர் செல்லமா கோஜூர் சரண்ராஜை ஓட விரட்டி அடிப்பாராம். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் அழகான ஒரு அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அப்படி நம்ம பேசிட்டு இருக்க இந்த 100 வருஷம் பாட்டை எழுதின பிரைஸ் உடனர்கள் ரஜினிக்கு எழுதின இன்னொரு மிக முக்கியமான பாட்டு இருக்கு. அந்த பாட்டு ரஜினி அபரிமிதமா பணம் தரேன்னு சொல்லி அந்த பிரைஸ் உடன் மறுத்தார். என்ன பாட்டு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 266. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக் ஷிப் வேலி OTT-ல அவைலபிளா இருக்கு. இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பார்த்தா உலகமே அதிரும் அப்படின்னு நாங்க சும்மா சொல்லங்க. உலகளவுல இருந்து தலைவருடைய ரசிகை ஒருத்தவங்க இப்போ வந்து நம்மள்ட்ட பேச போறாங்க. 4 ரசிகைகள், ஒரு ரசிகர், ஒரு பட்டாளமே வந்து தலைவருக்காக என்ன வேணா பேசுவோன்னு வர இந்த செக்மெண்ட் தான் எனிதிங் ஃபார் தலைவர். அந்த கெட்ட பையன் சார் காளி அந்த டயலாக் சொல்கிறது, அவர் சிகரெட் பிடிக்கிற அந்த ஸ்டைலு, அப்பாவும் ஆக்சுவலாக சிகரெட் பிடிப்பாங்களா, அவர் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எல்லாமே ரஜினி சார் பார்க்குற மாதிரியே இருக்கும். எங்கள் அப்பாலேருந்து எனக்கு, அதுக்கடுத்து என் பொண்ணு இப்போது கூலி மூவியில் மோனிகா சாங்கையும் சிட்டுக்கு சிட்டுக்கு சாங்கு போட்டால் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவாங்க. அவங்க சாப்பாடு அந்த 2 சாங்கை வச்சு தான் சாப்பாடு ஊட்டுறது, அவங்களுக்கு விளையாட்டு காட்டுறது, எல்லாமே பண்ணுறது. ஸோ அவர் எல்லா ஜென்ரேஷனையும் ஈஸியாக கவர் பண்ணிடுவாங்க, மீட் பண்ணுறாங்க. ஸோ அது அன்பிலீவபிள். ஸ்டைல், சினிமாவில் பண்ண சினிமாவில் பண்ண ஆக்டிங்கு இதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம். த வே ஹி லீட்ஸ் அ பர்சனல் லைஃப், அவரோட பர்சனல் லைஃப்பை மெயின்டைன் பேஸ் பண்ணி வந்த ஃபேன்ஸ் மட்டும்தான். நான் பண்ண தப்புன்னு சொல்கிறக்கூடிய தைரியம் உள்ளவர். கூலி ஆடியோ லான்ச்சில் பேசும்பொழுது ரஜினிகாந்துங்கிற மரம் பல பேர் உரம் போட்டு, பல பேர் தண்ணீர் ஊற்றி, பல பேர் பார்த்து வளர்க்கப்பட்ட அந்த மரம் வந்து எப்போல்லாம் உழுவுதோ அப்போல்லாம் நிற்கிறது வந்து ரசிகர்கள். உண்மை. அப்பா அம்மா பீரியட்லேருந்து அவங்களோட முள்ளு மலரும் 6லிருந்து 60 வரை இது எல்லாமே வீட்டில் எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. 3 தலைமுறைக்கு மேலே வீட்டில் எல்லாருமே ரஜினி சாரோட ஃபேன் தான். ஒரு சினிமா
ஒருத்தரோட ஒரு ஸ்பீச்சு, ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு கன்வீனியன்ஸையும் மன அமைதியையும் தர முடியுமாங்கிறதுக்கு பதில் வந்து உங்களோட ஜெயிலர் பட ஸ்பீச் தான். அது வந்து குறைந்தபட்சம் மோர் தென் 100-200 டைம்ஸ் வந்து நான் 2 இயர்ஸ் பிஃபோர் நான் கேட்டிருக்கேன். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான், அந்த டயலாக் ஒன்று. அப்புறம் இன்னொரு டயலாக் வந்து ஆட்சி அவங்க பக்கம் இருக்குன்னு சொல்றப்போ நீங்க சொல்வீங்க, அட போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டும் வந்து எப்பெல்லாம் ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து ஐ வில் ரிமெம்பர் திஸ். அவரோட சிம்பிள் லுக்ல இருக்கிற சாம்க்கு கம்பேரிசன் வேணும்னா ஃபில்டர் இல்லாத இன்ஸ்டா செல்ஃபி மாதிரி தாங்க உண்மையான லுக், ஆனாலும் லவ்வபிள் லுக். அதாங்க ரஜினிகாந்த். இவ்வளவு பெரிய அளவில் அவர் வந்து புகழ் பெற்றிருந்தாலும் அவர் காண்பிக்கும் சிம்பிளிசிட்டி, எளிமை, அதுதான் ஒரு ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உலகத்தை யார் வேணாலும் திரும்பி பார்க்கலாம், ஆனா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவர் தான் எங்க தலைவர். எனிதிங் ஃபார் தலைவர்ல நானும் பேசணும். என்கிட்ட இதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நீங்க நினைக்கிற விஷயத்தை பேசி ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உடனடியா வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோவா ஹை குவாலிட்டியில தட்டி விடுங்க. அண்ணாமலை சீனை பார்த்தா தொடைய தட்டி நமக்கு எதிரியே இல்லைனாலும் அந்த டயலாக சொல்ல தோணும். அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அப்படின்ற அந்த மொமெண்ட் ரியல் லைஃப்ல 2006 எனக்கு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த growth எல்லாமே இன்னைக்கு ஒரு ஆகச்சிறந்த கம்பெனி வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய எம்டியா திரு அரவிந்த் அவர்கள் மெட்ரோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து சொல்றாரு. அது என்ன மொமெண்ட், எப்படி சொல்றாருன்றத வாங்க பார்ப்போம் ஆன் தலைவர் வழி. இட் வாஸ் 2006. அந்த பீரியடில் நான் வந்து அவர் கலந்து அந்த டெண்டரில் பார்க்கும்போது அவர் எப்படி அந்த அண்ணாமலையில் ஒரு டெண்டரில் வந்து கலந்துக்கிட்டாரோ அந்த மாதிரி நிறைய போட்டிகள், நிறையா எதிர்ப்புகள் இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அதை எடுக்க முடியுன்ற ஒரு தைரியம் அவரை ஃபாலோ பண்ணி எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுருந்ததுனால இன்றைக்கி வரைக்கும் அந்த டெண்டரை என்னால் எடுக்க முடியுது. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஃபார் த தலைவருக்கு. அண்ட் அவர் பிடிச்ச அவரோட படங்கள் பார்த்தோம் அப்படின்னா படையப்பா. எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது அவர் எங்கேயோ வெளியில் கிளம்பி போகிறேன்னா நான் வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க மாதிரி அவர் எப்படி கோட் மாதிரி போட்டுட்டு வரோமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே அப்படி ஒரு பிளட்லேயே எங்களுக்கு வந்து ஊர்னது. அவரோட ஃபாலோஅப்ஸு, அவரோட மூவிஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே டச் டு த ஆர்ட்டாகவே இருந்தது. அவரோட சாங்ஸ் பார்த்தா அந்த எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனால ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும். வெற்றி கொடிக்கட்டு, ஒருவன் முதலாளி, ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவரோட நடிப்பும் ஒரு நார்மலாக எப்படி ஒரு நம்ம கூட பழகினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு அளவுக்கு ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டச்சிங் டு த ஆர்ட்டாக இருக்கும். வெற்றி கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அவரோட டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான்னு சொல்கிறது, இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து நம்மளுக்குள்ள ஒரு சில இடத்துல எங்கேயாவது டவுன் இருக்கும்போது ஏதாவது ஒரு பள்ளி கத்தும்போது அந்த சீன் தான் ஞாபகம் வருது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான் சொல்லிட்டேன். அப்புறம் என் வழி தனி வழின்னு சொல்கிறதுன்றது நம்ம எல்லாத்தோட டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படின்றதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த மாதிரி அவரோட மூவிஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் நல்லா ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறதுனால எங்கள் பிஸ்னஸை ஒரு இன்ட்ரெஸ்டடாக கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் அவரோட மூவிஸை பார்க்க எங்களுக்கு இந்த வேட்டையன் படம் முக்கியமாக சொல்லப்போனால் அது ஆஃப்டர் அ லாங் பேக் அவரோட ஸ்டைலும் அவரோட இதுவும் அவர் டைரக்டர் டிஜே ஞானவேல் சார் வந்து அது கொண்டு வந்திருப்பார். அமிதாப் பச்சனும் இவர் ரஜினிகாந்த் சாரும் அவரை வந்து பாராட்டியிருந்தாங்க. அடுத்து ஒரு புது பாலச்சந்திர சார் டைரக்டர் மாதிரி டிஜே ஞானவேலை. அதெல்லாம் அவரோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன். எங்களுக்கு அந்த மூவி அவர் எடுத்ததுனால, அவர் எடுத்து எங்களுக்கு காமிச்சதுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தது. மக்கள் நிறைய பேர் வந்து அந்த ரிவ்யூஸ், அந்த ஒரு டிசாஸ்டர் மூவிஸ், இந்த ட்ரெயினுக்காகலாம் அதை மாற்றி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே அந்த மூவியில் ரியலி டச்சிங் டு த ஹார்ட்டாக அவரோட ஸ்டைலும் அவரோட இதுவும் ஒரு சீனும் அவ்வளோ அழகாக எடுத்திருக்கார் டிஜே ஞானவேல். அண்ட் அவரோட பிஸ்னஸ் இதோட சக்ஸஸ்ன்னு பார்க்கும்போது கோவிடில் எங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சரியாக அடி வாங்கிட்டு இருந்தது. அப்போ அந்த டைமில் நம்ம விடாமுயற்சியோட இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக அவரோட
படையப்பாவோட இதில் அவரோட சீன்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு திரும்பி ஒரு ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு மூவியில் காட்டுவாங்க. அந்த கிரானைட்டோட இது கிடைச்சதெல்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்கள் வந்து கோவிட்ல இன்ஸ்பிரேஷனாக இருந்து மேலே கொண்டாந்துருக்கோம். தலைவர் வழியில அரவிந்த் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க ஓ மனைவி கங்காவை பார், இது தலைவர் சொன்னது. முழுசா தலைவரா மாறி இருக்க உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் பார், இது நான் சொல்றது ஆன் குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ். இப்போ உங்களுக்காக இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. குட்டி சூப்பர் ஸ்டார்ல உங்க வீட்டு குட்டீஸும் இதே மாதிரி கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக அவங்கள ஒரு வீடியோ பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோ தட்டி விடுங்க. நான் முத ஒரு விஜே ஆடிஷனுக்கு போகும்போது எனக்கு சொன்னாங்க, உன்னுடைய வார்த்தைகள் தெளிவா இருக்குப்பா, தமிழ் நல்லா இருக்கு, உச்சரிப்பு இருக்கு, ஆனா உன்னுடைய நிறமோ உருவமோ காட்சி ஊடகத்துக்கு தகுந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு பெரிய ஹோப் கொடுத்தது யாரா இருக்கும்? நன்னதை நம்ம தலைவர் தான். ஏன்னா எல்லாத்தையும் கலைந்து அது வந்து கலரை பற்றி யோசிக்காம, அவருடைய உருவத்தை பற்றி யோசிக்காம, அவர் எப்படி இருக்காரு, தோற்றமா எப்படி இருக்காரு, வெளித்தோற்றம், இப்படி எதையுமே யோசிக்காம உள்ள இருக்க ஒரு விஷயத்தை விரும்ப வச்சு, உள்ள இருக்க ஒரு விஷயத்தை ரசிக்க வச்சு, அதனால இவர் பண்ணக்கூடிய எல்லாமே நமக்கு ஒரு லெவல் மேலதான் தெரியும். அப்படி நமக்குள்ள இந்த ஒரு உணர்வை, இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் இவருடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் மூலமா இவர் ராஜ ரசிகரா உருவாயிருக்காரு. யார் என்னன்னு பார்த்து வருவோம் வாங்க. கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியன்றதை கிளியராக எடுத்து காட்டினவர். ஒரு ஸ்க்ரீனில் அந்த அண்ணாமலை படத்தில் அந்த டோர் ஓப்பன் பண்ணவுடனே அந்த உள்ளே வரப்போ இருந்த அந்த ஸ்டைலை பார்க்குறப்ப, ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ ஸ்டைலாக ஸ்வாகாக உள்ளே வந்து ஒரு அரங்கமே அவருக்காக இப்படி அதிருது. ஓகே, ஸோ அது இப்போ கருப்புன்றது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ மித் அப்படின்றத அப்போ புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போத்துலேருந்து அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது. இப்போ நான் கான்ஃபிடெண்ட்டாக எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறோம், பெரிய பெரிய மீட்டிங்ஸில் அட்டன் பண்ணுறோம், ஒரு லார்ஜ் க்ரௌடை அட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என் தலைவர். அது என்னுடைய முதல் சேஞ்ச், அது பெரிய சேஞ்ச். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு என்ன சின்ன வயசில் பார்த்தவங்களுக்கும் இப்போ நான் எப்படி இருக்கேன்றதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. அடுத்தது வந்து உங்களுடைய ஃபெலோ ஹியூமன் பீயிங் எப்படி மதிக்கிறது. ஸோ அவர் எப்படி மதிக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா அவர் என்னென்ன பண்ணுறாரோ இதுதான் கரெக்டு போல், ஸோ இப்படி பண்ணால் இதெல்லாம் தான் நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்ட்டு அவரோட பாத்திலே போக ஆரம்பித்தோம். நான் மட்டும் இல்லை, மேபி தலைவர் பிளஸ் எல்லாமே ஒத்துப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஸோ இதுதான் கரெக்டான பாத்து, ஏன்னா இது வந்து ஒரு நல்ல வழின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அதில் போகிறோம், அவ்வளோதான். மற்றவங்க மதிக்கிறது இல்லை, நீ தனியாக இருக்கும்போது உன்னையே நீ மதிக்கணும். நீ மதிக்கிற மாதிரி உன்னுடைய சிந்தனைகள் ஆலோசனைகள் இருக்கணும், அதுதான் அடிப்படை. சக மனுஷன் எப்படி மதிக்கணும், யாராக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு எதிர்த்து கை கொடுக்கறதும், யாரையுமே வந்து தள்ளி விடுறதோ, ஒரு ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா அவங்க நின்று அவங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்கறது, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்கள ஹக் பண்ணுறது, அவங்கள கை மேலே போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவருக்கு அது சின்ன விஷயமா இருந்தாலும் அது எடுக்கிறவங்களுக்கு, அந்த இந்த சைடு ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. எனக்கும் அந்த அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் தோல் மேலே கை போட்டு நிறைய ஃபோட்டோ எடுக்க மாட்டார்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் நான் அந்த விஷயத்தில் லக்கியாக இருந்திருக்கேன். என் தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காரு என் கூட. நான் ஒரு கபாலி படம் ஷூட்டிங்கில் போனப்போ அது எதிர்ச்சியாக நடந்த ஒரு பிக்சர் அது.
அந்த ஃபோட்டோ என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நான் சின்ன வயசுலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதை நான் அடைஞ்சிட்டேன்றது அந்த மொமெண்ட்டில் தான் நான் ஃபீல் பண்ணேன். ராஜ ரசிகர்ல பாலாஜி அவர்கள் தலைவரை பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. என் தலைவன் மட்டும் திரையில வந்துட்டானா அப்படின்னு யாரோட ஃபேன்ஸ் வேணா சொல்லலாம். ஆனா என் தலைவன் திரைக்கு பின்னாடி எப்படின்னா அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி காலர் தூக்கி விட முடியும்னா தலைவரோட ஃபேன்ஸால முடியும். அப்படி தலைவருடைய ஆஃப் ஸ்கிரீன் மாஸ் எல்லாத்தையும் பேசி தீர்க்க கூடி இருக்கு இன்னைக்கு நம்மளோட தலைவர் தர்பார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் கடந்து வந்த பாதையை டெய்லி யோசிப்பார்னு நினைக்கிறேன். அது என்னைக்கும் ரஜினி சிவாஜி ராவா இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ, சாப்பாடு கஷ்டப்பட்டிருக்கோம், அது எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டாருங்க, மிகப்பெரிய குவாலிட்டி. அந்த என்ன போட்டாலும் சாப்பிட்டு வரான். அதே மாதிரி அவருக்கு எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியும். எனக்கு இதான் வேணும், இதான் வேணும், இதான் வேணும், இதை கொடுங்க. ஒரு பருக்கு வேஸ்ட் பண்ண மாட்டாராங்க. ஃபுட் வேஸ்ட் பண்ணுற பழக்கமே இல்லை. அதே மாதிரி கூட இருக்கிற யாரும் வேஸ்ட் பண்ண தாட்டி அவர் சைட்லேருந்து யாரும் ஷூட்டிங் வந்துட்டு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது த்ரோ பண்ணுறதா இருந்தால் அது அவர் பேரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கண்ணாப்படம் திட்டு விடுமா அவர். அதாவது இல்லைங்க, இப்போ கூட அவர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ கூட அவர் ஆட்டோவில் ஒரு ப்ளூ கலர் ஆட்டோவில் ட்ராவல் சம்டைம் அவர் அப்படியே அந்த டிஸ்கைஸ்லேருந்து சென்னை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா மெரினா பீச்சில் வாக் பண்ணுவார். எல்லாம் மெரினா பீச்சில் ஆக்சுவலாக வாக் பண்ண மாட்டார், அந்த ஆட்டோலேயே போவார். யாருமே ஜஸ்ட் இப்படி உள்ள உட்காந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அவராக இருக்கார். அவராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, 1000 இந்த கூலி வந்து 1000 கோடி ஏதோ சொல்கிறாங்க. இந்த படம் வருது, இவ்வளோ பெரிய படம், இந்தியாவே எதிர்பார்த்த படம். அவர் பாட்டுக்கு போயஸ் கார்டனில் ஒரு அரை பேண்ட்டை போட்டுக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு போட்டு வாக்கிங் போகிறார். அந்த வாக்கிங்கில் ஒரு 3 வீடு 4 வீடு தள்ளி ஒரு குழந்தை இருக்குமா. இவர் வாக்கிங் வந்து சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை, இப்படி கை காட்டுமா. இவர் வந்து டெய்லி கை காமிப்பாரான். யாராவது 2 மணி நேரம் வாட்ச் அப்படின்னு வரான். இல்லை சார் உறுப்பு ஓகே அண்ணன் அந்த அவரை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா நோட்டீஸ் பண்ணுவாருங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து யாருமே கிடையாது. யார் உண்மையாக உழைக்கிறா, யார் ரீல் விடுறா, யார் வந்து ஐஸ் பார்ட்டி, யார் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கா, யார் உண்மையான தொண்டை, யார் நடிக்கிறா, எல்லாமே அவருக்கு தெரியும். பை நேம்ஸ் ஹி நோஸ் மெனி ஃபேன்ஸ். பை நேம் தெரியும். என்னடா இப்படி என்ன இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். அதாவது நான் ஒன்று பார்க்குறேங்க, 70 to 80 கட்டுக்கடங்காத ஒரு காலை, 80 to 90 மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், 90க்கு மேலே புனித ரைட்டர். அங்கேயோ போயிட்டார். 90க்கு மேலே இவரை டச் பண்ண ரீச் யாருமே பண்ண முடியாது. இங்கே பாதி பேரை வந்து கும்மிடிப்பூடி தானே தெரியாதுங்க, பாதி பேர் கும்மிடிப்பூடி தானே தெரியாது. அதாவது தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணால் தெரியாது. இன்னைக்கும் ஸ்ரீலங்கா ரெக்கார்டு அவர்கிட்ட தான் இருக்குது, ஸ்ரீலங்கன் மூவி ரெக்கார்டு அவர்கிட்ட தான் இருக்குது இன்னைக்கும். தலைவர் தர்பார்ல தலைவருடைய ஆஃப் ஸ்கிரீன் மாஸ் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரு விதை இருக்கும், எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. தலைவர் ஃபேன் ஆகுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொமெண்ட் இருக்கும். ஆனால் பலருக்கும் இருக்கக்கூடிய மொமெண்ட், எங்க அம்மா தலைவர் ஃபேன், எங்க அப்பா தலைவர் ஃபேன், நான் பரம்பரையா தலைவர் ஃபேன் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விதை அம்மா ஃபேனாக இருந்ததுனால நான் ஃபேன் ஆனேன். ஆனால் இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவை விட பெரிய ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்ல வராரு. வெற்றிகரமாக தன்னுடைய கெரியரை அமைச்சு இன்னைக்கு ஒரு நடிகராக நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமிங் அப் ஆர்டிஸ்ட். எஸ், யார் அவர் அப்படின்றத பார்க்கலாம். ஆன் நானும் ஃபேன் தான். எனக்கு நான் இப்போ ரீசெண்ட் படங்கள் வந்து அதை பார்த்து ஃபேன் ஆகிறத விட நான் பழைய படங்கள் தான், மகேந்திரன் சார் இது, அதுக்கப்புறம் அவரோட முதல் படங்கள் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் அவர்கிட்ட இருந்த ஆக்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் இப்போ ஸ்டைல் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை தாண்டி ஒரு விஷயத்தை நான் அங்கே தான் பார்த்தேன். ஒரு ஆக்டராக நான் இன்றைக்கி இருக்கும்போது இன்னொரு சக ஆக்டராக நான் பெரிய ரெஸ்பெக்ட் அவர் மேலே வந்தது பழைய படங்களை பார்க்கும்போது தான். ரொம்ப வியந்து பார்த்ததெல்லாம் இருக்குது. எந்திரன் ஆகட்டும், இந்த ஏஜில் அவர் என்ன மேக்ஸிமம் அவரால் எனர்ஜி கொடுத்து பட முடியுமோ அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது தான் அவரை பார்த்து வியந்த ஒரு விஷயம். அந்த கிராண்டியர் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. நிறைய டைம் அவர் உடம்பு சரியில்லாத போது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும், சினிமாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட. அதுக்காகவே நான் அவரை வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயம் வியந்து தான் பார்ப்பேன். அவர் ஆக்டிங்கு ஸ்டைல் இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த மனுஷன் வந்து ஹவ் ஹி பிரிங்ஸ் தட் எனர்ஜி இன் டு த கேரக்டர் அப்படின்றத பார்ப்பேன் நான். ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவரோட வாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒரு ஆக்டராக நான் ஒரிஜினலாக இருக்கணும்னு நினைப்பேன். பட் ஏதாவது காப்பி பண்ணோன்னா கண்டிப்பாக நான் அது ஐ டோன்ட் மைண்ட் காப்பிங். தலைவரோட வாக்கை வந்து கண்டிப்பாக. ஓகே,
சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வந்துட்டு நிறைய பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா பயங்கரமான கருத்து உள்ள சாங்ஸ்லாம் இருக்கும். முத்து படத்தில் இருக்க சாங், கிக்கி எழுதிய சாங்ஸ், இதெல்லாமே நிறைய எனக்கு தெரிஞ்சது என் நாலேஜ் கொஞ்சம் நீங்கள் இன்னும் கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப டல்லாக இருக்க டைம்லலாம் வந்துட்டு நான் இந்த பாட்டெலாம் கேட்டால் எனக்கு வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த பாட்டெலாம் நான் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்பேன். இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஈவெண்ட் கிளம்பும்போது நான் இதை கேட்டுட்டு போவேன். சூப்பர். ஈவெண்ட் கிளம்போது இல்லை, ஈவெண்ட் போய் பாடியிருக்கேன் இந்த பாட்டை நான். உலலா சாங் இருக்கு இல்லையா? ஓகே பேட்டை, அதில் வர லிரிக்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதான் அவனுக்கு பிடிச்சது பண்ணு, லைக் நிமிந்து நில்லை, யாருக்கும் பயப்படாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை தவிர்த்து வந்து மாபா படத்தில் இருக்க சில சாங்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த சக்திகோட சாங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதில் இருக்கிற மெசேஜஸ் வந்து ரொம்ப டீப். அந்த டைம் இப்போ பார்த்தா யார் வேணால் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசுகிறாங்க, அவர் அப்பயே அதை பற்றி பேசிட்டாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது. இந்த சாங் இந்த உலலா வந்து எனக்கு ரொம்ப ஒரு எப்படின்னா இட் ஹேஸ் அ மெசேஜ், ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அது அந்த பாட்டு கேட்கும்போது ஜாலியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப அப்படியே கருத்து சொல்கிற மாதிரி இருக்காது, ஆனால் ஜாலியாக இருக்கும். ரொம்ப வைபாகவே பாட்டு கேட்டு போயிடலாம். நானும் ஃபேன் தான்ல. நடிகர் சந்தோஷ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. அழுங்காம குலுங்காம அசராம தொடர்ந்து கேளு. இதோட முடிஞ்சிருச்சு எபிசோட் 27. கேட்கறதுக்கு தலைவருடைய கதைகள் எக்கச்சக்கமா தொடர்ந்து இன்னைக்கு 27 நாள் வரலையும் போயிட்டே இருக்கு. இன்னும் 23 நாட்கள் இந்த நிகழ்வு இருக்கு. அவ்வளோ பேர் பேச போறாங்க, அவ்வளோ விஷயத்தை ஷேர் பண்ண போறாங்க. நம்மளும் நம்மளுடைய தலைவரை பத்தி கேட்டு 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 அந்த ரஜினி இசத்தை ஏத்திக்கிட்டே இருக்க போறோம். இன்னும் 23 நாட்கள் தலைவருடைய இந்த 50 வருட திரைப்பயணத்தை பற்றி. இதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா தினமும் இரவு 7 மணிக்கு சித்திரம் டிவியில டான் ஆஜராயிருங்க. ஒருவேளை நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா அதனுடைய ஷார்ட் வெர்ஷனை Black Sheep யூடியூப் சேனல்ல பாருங்க. கம்ப்ளீட் வெர்ஷன், அன்கட் வெர்ஷன், அன்ஃபில்டர்ட் வெர்ஷனை ஃபுல்லா பார்க்கணும்பா, எல்லாருக்கும் முன்னாடி பார்க்கணும்பானா Black Sheep Valley OTT-யை உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் முன்னாடி காலையிலே நீங்க ஃபுல் எபிசோட பார்த்துடலாம். மீண்டும் உங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விக்னேஷ் அண்ட் என்டையர் Black Sheep ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய Black Sheep அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.